ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி என்னென்னா, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு நெய்ச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நெய்ச்சோறு வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக தான் இருக்கும். இது கூட ஏதாவது கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இந்த நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்காக. அரிசி எவ்வளோ வேணுமோ அதை வந்து எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போது இவ்வளோ தான் போதும். இப்போ நம்ம நெய்ச்சோறு பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து நம்ம மற்ற டிஷ்க்கு பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நெய் வந்து கொஞ்சம் ஒரு செகண்டில் அப்படியே உருகும். அது உருகுனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம்ல அந்த இலை, பட்டை, அதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் உள்ளே வந்து போட்டுட்டு கொஞ்சமாக நான் எக்ஸ்ட்ரா வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக இதை வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருந்தேன். எனக்கு காரம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த நெய்ச்சோறில். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வச்சுருந்த ரம்ப இலையை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த இலையை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்தே உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்போவுமே மற்ற டிஷ் பண்ணுறப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா அதை வந்து வதக்கிட்டே இருப்போம். ஆனால் நெய்ச்சோரில் எப்படின்னா, அந்த நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு அப்படின்னா நெய்ச்சோரோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். எப்போவுமே நமக்கு வந்து நெய்ச்சோர் அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் தானே இருக்கும். ஸோ அந்த கலர் வேணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை வந்து வதக்கக்கூடாது. வெங்காயம் ஒரு ஸ்டேஜ் ஒரு 50% 60% வந்து வெந்துட்டாலே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருளெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி குவான்டிட்டியுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பட் கோல்டன் ப்ரௌன் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த பொருள் எல்லாமே உள்ளே வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ளே தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தயிர் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி பழம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி பழம் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நல்லா வதங்கி வரும்போது லைட்டாக ஒரு ரெட்டிஷாக இருக்கும். அது வந்து ரைஸில் வந்து ஆட் ஆகும்போ அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இதில் கேட் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக தக்காளி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜ் வர்றப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாகவே நான் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். அரிசி வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு 1.5 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 டம்ளர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலோ தண்ணியோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஈக்குவலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால நிறையா மாதிரி தெரியும். ஸோ 1க்கு 1.5 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புமே நமக்கு வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இது கூட வந்துட்டு புதினா இலை வந்து ஆட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் எனக்கு வந்து பிரியாணியில் தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். இதில் வந்து நான் ரம்ப இலை மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி எதையுமே ஆட் பண்ண மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ உப்பு மட்டும் நான் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துப்பேன். அதாவது ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா சுல்லுன்னு இருக்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருதா, இந்த ஸ்டேஜ் வர்றப்போ லைட்டாக கிண்டிட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறேன். அரிசி வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா
அந்த ரைஸ் வந்து தேங்காய் பாலுக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் முங்கி இருக்கக்கூடாது. பட் அது லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதாவது ஆட் பண்ண தேங்காய் பால், தண்ணி இல்லை ரைஸ் எல்லாமே கரெக்டான ஸ்டேஜில் வரும். ரொம்ப குழையாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் மூடி போட்டு முடிக்கலாம். நான் வந்து இது கூட என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரம்பை இலை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கும். அந்த தேங்காய் பாலில் வந்துட்டு அந்த ரம்பை இலையோட ஃப்ளேவர் இறங்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மூடி போட்டு அப்படியே மூடிடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த தேங்காய் பால் ரைஸ் வந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா கெட்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்துட்டு தம் போட போகிறேன். ஆக்சுவலாக ஒரு 80% நல்லா வந்துடுச்சு. நான் எப்படி தம் போட்டிருக்கேன் அப்படின்னா கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு சென்டரில் நம்ம ரைஸ் இருக்குது, மேலே வந்து ஒரு தண்ணி வெயிட்டான பாத்திரம் வச்சு மூடிட்டேன். கரெக்டாக 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம்மன்னு சூப்பராக அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரோட ரைஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக அந்த மாங்காய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் புளிப்பாக கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே மஷ்ரூம் கிரேவியும் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே நெய்ச்சோறு சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். பட் இது ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.